கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்படணும், அதே போல் நம்ம பாவத்திலேருந்து எப்படி நம்ம விடுதலையாக்கி கர்த்தர் நம்மளை எப்படி அவரோட ஆலயங்களில் கொண்டு போய் சேர்க்கிறாரோ, அதே போல் நமக்கு கொடுத்த பணி சீஷர்களாக நம்மளை இருக்கும்படி கொடுத்த பணியை நம்ம செய்யணும். இன்றைக்கி அநேக பாவிகள் இன்னும் பூமியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம பாவி இல்லையா? இல்லை, நம்மளும் பாவி தான். ஆனால் நம்ம பாவம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், நாம் செஞ்ச பாவத்துக்காக அப்படின்னு கொஞ்சம் உணரப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு ஆலயங்களுக்கு போகும்போதும் நம்மளிடத்துல அட்லீஸ்ட் கொஞ்சம் பயத்தோடுவாது நம்ம இருக்கிறோம். இல்லை, இதை செய்யக்கூடாதுங்கிற அந்த உணர்த்துதலோடு இருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேக பேர் பார்த்திங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் வெளி உலகத்தில் சுற்றிட்டுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக இன்னும் ஐயோ நமக்கு கிடைச்ச இந்த ஸ்லாக்கியம் ஆண்டவர்கிட்ட நமக்கு பாவத்தெல்லாம் அவர் நமக்காக நம்ம செஞ்ச பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாத்துக்காக தேவன் நம்மளை மன்னித்து அவரோட சமூகத்தில் சேர்க்கறது போல் நாமும் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அநேகமாக கைதிகள் இருக்கிறாங்க, கொலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, மது, அதுக்கப்புறம் மாதுங்க கூட தவறாக வச்சுருக்கிறது, போதை வஸ்துக்கள், இன்றைக்கி மற்றவங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறது, அதாவது கொள்ளடிக்கிறது, அப்புறம் ஒரு சொந்த சகோதரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய சொத்துக்காக ஆசைப்படுறது. ஆனால் அன்றைக்கே பார்த்திங்கன்னா அப்படின்னு கையிலேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் இன்றைக்கும் அதுக்கு முடிவே இல்லை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்களாக இருக்கிறோம், ஆனால் விட்டு கொடுக்குற எண்ணமே கிடையாது. சரி, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களா, சரி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மனப்பக்கமே இல்லை. இன்னும் வேணும். அவங்கக்கிட்ட இருக்கும் நிறைய, ஒருத்தர்கிட்ட அவ்வளோ இருக்காது. ஆனாலும் இல்லை இதுவும் எனக்கு வேணும், இது தாய் வீட்டு சொத்து, தாய் வீட்டு சொத்துன்னு இன்னும் அந்த பணத்தை கொண்டு நம்ம இன்னும் நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பாவிகளோட கணக்கு தான். வெறும் விபச்சாரமோ இல்லை கொலை குற்றமோ மட்டும் பாவம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பார்வைகள், நடத்தைகள் எல்லாமே பாவம்தான். எதுவுமே பாவம் இல்லை. 1 யோவான் பார்த்திங்கன்னா 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அவரிடத்துல நீங்கள் ஒப்புரவாகணும். ஆண்டவரே, என் சகோதரனுக்கு நான் தீங்கு வச்சுட்டேன், என் சகோதரிக்கு நான் இந்த மாதிரி தீங்காக நினைச்சிட்டேன், என் தாய் தப்பை எனக்கு கணப்படாமல் அவங்கள நான் இந்த சொத்துக்காக, அவங்கக்கிட்டே சொத்து அவங்க தான் சின்ன வயசுல வளர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வீடு வாசல் கொடுக்காம உனக்கு எதுக்கு வயசான காலத்துலன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறவங்களும் நிறைய பேர் உண்டு. இன்றைக்கி அநேக அநாத இல்லங்கள், முதியோர் இல்லம் வர காரணமே இந்த மனுஷ சுவாபம் இன்னும் வேணும். உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனீங்கன்னா, ஒருத்தர் நல்ல 1 கோடி ரூபாயில் ஒரு வீடு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல 1 கிரவுண்டு வீடு, ரொம்ப சூப்பராக அழகாக கட்டி வச்சுருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இது யாராவது ஒருத்தராவது நீங்கள் திருந்தணும் இப்போ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த அம்மா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தையை தான் சொல்கிறேன். ஒருவேளை யாராவது ஒருத்தர் மனமாக இருந்தால் கூட நான் இன்றைக்கி இந்த செய்தி கொடுக்கும் போது அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1 கோடி ரூபாயில் ஒருத்தர் ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கான். அவன் எவ்வளோ பெருசாக அழகாக வீட்டை கட்டுறான். அவன் படுக்கிறதுக்கு ஒரே ஒரு பெட்ரூம் அழகாக கட்டுவான். அந்த படுக்கை அறையும் பெருசாகவே இருக்கட்டுமே, அவன் கட்டில் வாங்குகிற கட்டலும் பெருசாகவே இருக்கட்டும், ரொம்ப பெரிய கட்டில், அப்படியே சும்மா சந்தன கட்டில், ஏதோ தேக்கு கட்டில், ஏதோ ஒன்று போட்டு பெரிய கட்டில். ஆனால் நீ தலை சாய்க்கு படுக்க 6 அடி இடம் தான் வேணும் இல்லையா? தூங்கும் போது 6 அடி நிலத்தை மட்டும் தான் வேணும் தூங்குறதுக்கு. இல்லை, நான் 1 கோடி ரூபாயில் ஒரு வீடை வாங்கிட்டேன், 1 கிரவுண்டு வீடாக இருக்குது, என் கட்டில் ஃபுல்லாக பெரிய கட்டில், 10 பேர் கட்டில், அதனால் நைட்டெல்லாம் நான் புரண்டு தான் நான் படுத்துகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு யாராவது எந்த பைத்தியக்காரனாவது நினைப்போமா, பைத்தியக்காரியாவது நினைப்போமா? இல்லை, உட்காரதுக்கு ஒரே ஒரு இடம் கொஞ்சம் அவ்வளோதான், 2 இன்ச் இருக்குமோ, அவ்வளோதான், ஒரு 2 இது. அப்புறம் படுக்கும் போது அவ்வளோதான் 6 அடி, அவ்வளோதானே. நம்ம தூங்கும் போது மிஞ்சி போட பரண்டு படுக்கிறதுக்கு ஒரு 2-3 முறை பரண்டு படுப்போம், அவ்வளோதானே. இல்லை, என் வீடுன்னு இரவெல்லாம் நீங்கள் நடந்துகிட்டே இருப்பீங்களா? 1 கிரவுண்டு இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு நடந்துகிட்டே சாப்பிடுவீங்களா? இல்லை தூங்குறது பரண்டுகிட்டே இருப்பீங்களா? இல்லை, என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம உபயோகிக்க முடியும் இல்லையா? அதே போல் தான் வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு கூட சரி, என்ன ஸ்பெஷலாக இருந்தால் கூட சரி, அந்த வயிற்று அதுக்கு மேலே டம் கட்ட முடியாது, அவ்வளோதான். அன்னன்னைக்கு தேவை தான், அதுக்கப்புறம் அது கழிவாக மாறிடும். அதே போல் தான் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ
நமக்கு அது மட்டும் போதும்னு நினைங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட வாரிசுக்கும் அது வந்து சேரும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாரிசுக்கு என்ன திரும்ப சேர்த்து வைக்கிறீங்க, பணம் சொத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த அளவுக்கு வாரிசு வருமானே உங்களுக்கு தெரியாது. நீ வாழ்கிற வரைக்குமே தான் உன்னோட இது. உனக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற பலன் ஆண்டவர்கிட்டேருந்து வரும். தாயின் தகப்பனும் சேருது எல்லாமே பிள்ளைங்களையும் வாரிசுகளை தான் சேர்க்கும். எப்படி சாபத்தை மட்டும் 10 தலைமுறை சாபம் ஆண்டவரே நீக்குங்க ஆண்டவரே நம்ம சொல்லும் போது, அப்போ அந்த சாபத்தை தான் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க. அநியாயமாக தயவுசெய்து சம்பாதிக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. கிறிஸ்துவ பிள்ளைங்க எந்த காரணத்தை கொண்டோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாரா, உங்களுக்கு ஒரு நல்ல உயர் அதிகாரியில் கொடுக்குறாரா, தயவு செய்து அந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை ஆசீர்வாதமாக மாற்றி போடுங்க. உங்கள்கிட்ட வருமானம் இல்லையே, கொடுக்குற அந்த சம்பளத்தில் மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ளே குடும்பம் நடத்துங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்கள லஞ்சம் வாங்காதீங்க. அது ரொம்ப பெரிய பெரிய தவறு. அந்த காரியத்தை கிறிஸ்தவர்கள் செய்யாதீங்க. அதேமாதிரி கமிஷன் வாங்காதீங்க. நான் உங்களுக்கு வந்து இது செய்கிறேன். இதே சபைங்களில் கூட சரி, யாரோ ஒருத்தர் ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க, ஏதோ ஒரு சாப்பாடு ஆர்டர், கேக் ஆர்டர், ஏதோ ஒரு சம்திங் ஆர்டர். இந்த ஆர்டர் வாங்கி தரையா, எனக்கு ஒரே ஒரு பார்சல் மட்டும் கொடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு, எப்படி இருக்குதுன்னு பார்த்துறேன். தயவு செய்து செய்யாதீங்க. ஒவ்வொரு பணத்துக்கும் தேவனுக்கு நீதியாக நியாயமாக நடந்துக்கிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைங்களோட படிப்புலேருந்து உன்னோட வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் பிளெஸ்ஸிங்ஸாக கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து அநியாயமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, ஒரு சிலர் சாதாரணமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க உயர்வுக்கு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவங்க எப்படி சாதாரணமாக இருந்தாங்க எப்படி உயர்ந்து போனாங்கன்னா, அவங்க கொஞ்சத்துக்காவது தேவனுக்கு உண்மையாக இருந்திருப்பாங்க. லஞ்சம் ஐயோ வேண்டாப்பான்னு இருப்பாங்க. உலகப்புறமாக கொடுக்குற ஆசைப்படுற சில விஷயங்களுக்கு வேண்டான்னு ஒதுங்கி இருப்பாங்க. கொஞ்சத்துக்கு அட்டெண்டன்ஸ் கரெக்டாக ஏசப்பாக்கு கொடுத்தா நிச்சயமாக பாஸ் பண்ணலாம். ஆக இந்த நாளில் கூட நம்ம பரிசுத்தத்தை வெறும் வந்து கெட்ட காரியங்களை மாத்திரம் காத்துக்கணும்னு இல்லை, நம்மளோட நடத்தையில் மாத்திரம் இல்லை, நம்மளோட மனசாட்சியின்படி நடக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க. முதலாவது அவரோட கிருபை வேணும் வேணும் வேணும்னு சொல்கிறத காட்டிலும், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீ கொடுப்பேன்னு விசுவாசிக்கிறேன்னு விசுவாசிங்க. கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் விசுவாசத்தை ஜெபம் பண்ணுங்க, ஜெயமாய் முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.